நியூஸ் பிளிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் திண்ணை நிகழ்ச்சிக்கு வரவேற்பது நான் சிலம்புச்செல்வி. இன்று நம்மளோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் கேப்ரியல் தேவதாஸ். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் சார். வணக்கம். முதலமைச்சர் விஜய் சட்டசபையில முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை கொச்சப்படுத்துற மாதிரி அப்பாவை காணும் அப்படிங்கிற கதை சொன்னாரு. சமீபமா நடந்த பிரஸ் மீட்ல அமைச்சர் நிர்மல்குமார் கூட மு.க. ஸ்டாலின் அரசியலை விட்டே போயிடணும், உங்களுக்குள்ள வெக்கமே இல்லையா அப்படின்னு ரொம்ப உரிமையில பேசியிருக்காரு. இதை பத்தி உங்க பார்வை என்ன? இப்போ என்னன்னா, அவங்க என்ன பண்ண முயற்சி பண்றாங்கன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான வாக்காளர்கள் திமுக எதிர்ப்பு வாக்காளர்கள் தான். தமிழ்நாட்டில் ஆன்டி டிஎம்கே ஓட்டர்ஸ் தான் ஹிஸ்டாரிக்கலாகவே தமிழ்நாட்டில் அதிகம். ஏடிஎம்கே அதனால தான் ஹிஸ்டாரிக்கலாக நிறைய தடவை கண்டிப்பாக ஜெயிச்சிருக்காங்க. எம்ஜிஆரை வீழ்த்தவும் ரொம்ப வீழ்த்த முடியல. அதே மாதிரி ஜெயலலிதா அம்மையாரும் பார்த்தீங்கன்னா 2 times கண்டிப்பாக ஜெயிச்சாங்க. ஓட் பேஸும் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேவுக்கு அதிகம். டிஎம்கேவுக்கு இருந்த அட்வான்டேஜ் என்னன்னா, ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை உடைக்க முடிஞ்சது அவங்களால. பிஜேபி ஒரு சைடில் உடைச்சாங்க, என்டிகே ஒரு சைடில் உடைச்சாங்க. ஸோ நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. பிஜேபி எதிர்த்து அரசியல் பண்ணுற மாதிரி டிஎம்கே நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. அப்போ ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ்லாம் பிஜேபிக்கு 24ல் போச்சு. 10% ஓட் பிஜேபி வாங்கினா. இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணி திமுக ஜெயிக்கிறாங்க. ஆனால் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் தான் தமிழ்நாட்டில் அதிகம். ஆன்டி டிஎம்கே ஓட்டர்ஸுக்கு தமிழ்நாட்டில் கடந்த 10 ஆண்டுகளில் அதிருப்தி. ஒன்று, திமுக பவரில் இருக்கும்போது ஆன்டி டிஎம்கே ஓட்டர்ஸ் அதிருப்தியாக இருப்பாங்க. ரெண்டாவது, அதிமுக பவரில் இருக்கும்போதும் இபிஎஸ் அவர்களை கம்ப்ளீட்டாக டாமினேட் பண்ணாங்க திமுக. ஸோ நான் சொல்றது 2021 வரைக்கும் 16 to 21 இருக்குல்ல, இபிஎஸ் சிஎம்மாக இருந்தார் இல்லையா, அந்த பீரியட்லையுமே டிஎம்கே தான் டாமினேட் பண்ணாங்க. ஜெயலலிதா அம்மையார் இறந்துட்டாங்க. ஸோ டிஎம்கே ரொம்ப டாமினேட் பண்ணுறாங்க. ஏகப்பட்ட போராட்டங்கள், அழுத்தங்கள்னு அதிமுக மேலே போடுறாங்க. ஸோ 10 வருஷமாக திமுக எதிர்ப்பு வாக்காளர்கள் அதிருப்தியில் இருக்காங்க. அவங்களுக்கு திமுகவை எதிர்க்க ஸ்ட்ராங்கான ஒரு லீடர் வேணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. திமுக எதிர்ப்பு அரசியல் நல்லா பலமாக வீரியத்தோட பேசணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு அவங்களுக்கு இருக்குது. அது இப்போ அந்த அந்த ஒரு கோவத்தை இப்போ நல்லா டிவிக்கே யூஸ் பண்ணுறாங்க. அதை யூஸ் பண்ணி தான் பவருக்கு வந்திருக்காங்க. பவருக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டிவிகேவை நோக்கி நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் ஆன்டி டிஎம்கே பாலிடிக்ஸ் தான். எலெக்ஷனுக்கு முன்னாடியும் அதே தான். அவங்களோட பாலிடிக்ஸ் ரொம்ப சிம்பிள். இபிஎஸ் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் பேசுவார், ஸ்டாலின் அவர்கள் ஏகப்பட்ட விஷயத்தை பேசுவார். ஆனால் விஜய் அவர்கள் டிஎம்கே ஸ்டாலின் சார், அவ்வளோதான். அதை தாண்டி அவர் வேற எதுவுமே பேச மாட்டார். அது காரணம் என்னன்னா, பொலிட்டிக்கலாக அதை பேசினாதான் எனக்கு ஓட்டு கிடைக்குன்னு அவருக்கு தெரியும். இப்பயும் அதே தான் பண்றாங்க. வந்து அவங்க இஷ்யூ பேஸ்டா கேள்வி கேட்கும் போது அசம்பிளியில் அவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்விகள்லாம் இஷ்யூ பேஸ்டான கொஸ்டின்ஸ் அது. ஆனா அதுக்கு அவர் எடுக்கக்கூடிய ஆயுதம் என்னன்னா அரசியல். அதை பொலிட்டிக்கலா அவர் ஹேண்டில் பண்றாரு. பொலிட்டிக்கலா அவர் என்ன பண்றாருன்னா, டிஎம்கே எதிர்ப்பை கையில் எடுக்கிறார். இப்ப டிஎம்கே எதிர்ப்பாளர்களை பொறுத்தளவுல, பாடுறா விஜய் மாஸ்க் அடிட்டா இருப்பா, அசம்பிளியில டிஎம்கே திருக்கி விட்டா இருப்பா அப்படின்ற ஒரு பேச்சு தான் வரும். ஸோ அதை தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. இப்போ நிர்மல்குமாரும் அதுதான் பண்றாரு. இதுல இன்னொரு விஷயம், இது திமுக காரங்க கையாளுறது தப்பு தான். அவங்களும் அதுக்கப்புறம் விஜய் அவர்களை பர்சனலாக தான் அட்டாக் பண்றாங்க. திமுக லீடர்ஸும் விஜய் அவர்கள் எப்படி பர்சனலா எங்கப்பா அப்பாவை காணோன்னு கேட்டாரோ, அதே மாதிரி விஜய் அவரோட பர்சனல் இஷ்யூ எடுத்து அவங்களும் அட்டாக் பண்றாங்க. ஆனா இந்த பொலிட்டிக்ஸ் பார்த்தோன்னா நீங்க இவ்வளவு தூரத்துக்கு கீழே இறங்கிருச்சு. அசம்பிளி எதை பேசுறதுக்கான இடம்? அசம்பிளி கூட விட்டுருங்க, வெளியே வந்தாலும் பொலிட்டிஷியன்ஸ் மக்கள் பிரச்சனைகள் தான் பேசணும். இண்டிவிஜுவல்ஸோட பிரச்சனைகள் பேசிட்டு இருக்கக்கூடாது. அதுக்காக அரசியல் பண்றீங்க நீங்க. ஆனா இந்த அரசியலோட தரத்தை இவ்வளவு தூரத்துக்கு கம்மி பண்ணிட்டாங்க. அது இப்ப நேத்தை விட தரம் தாழ்ந்து போயிருக்கு. இந்த விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க அசம்பிளியில. அப்புறம் பார்த்தா தேவையில்லாத யூஸ்லெஸ் இஷ்யூஸ்லாம் இப்போ டிஸ்கஸ் பண்ணப்படுது. இப்போ நம்ம இஷ்யூ பேஸ்டாக பண்ணாமல் இந்த மாதிரி விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பொலிட்டிக்ஸோட ஸ்டாண்டர்ட்ஸே கம்மியாக இருக்குது. ஸோ அவங்க பண்ண முயற்சி பண்ணுறது என்னன்னா, இந்த பர்சனல் அட்டாக்ஸ் வழியா இப்போ நீங்கள் திமுக அட்டாக் பண்ண 2 வகையாக அட்டாக் பண்ணலாம். திமுகவுக்கு எதிரான பெரிய போராட்டங்கள் நீங்கள் பண்ணலாம். திமுக கொண்டு வந்த பாலிசிஸ்லாம் நீங்கள் மாற்றலாம். ஸோ நீங்கள் ப்ரோஆக்டிவாக நிறைய விஷயங்கள் பண்ணலாம். ஆனால் அதெல்லாம் எதுவும் பண்ணாமல் இவங்க திமுக எதிர்ப்பை இண்டிவிஜுவல் லெவலில் பண்ணுறாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி ஸ்டாலின் சார் தான், இன்னைக்கு சாரை மட்டும் கட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இவங்க பவருக்கு வந்துட்டாங்க இன்னைக்கு. ஸோ ரொம்ப சிம்பிளிஃபைடாக அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காங்க, நிர்வாகம் பண்ணல.
பாலிசி வைஸ் பெருசா எதுவும் பண்ணல. தாவேகா தலைமையில புதிய கூட்டணி அமைய போகுது அப்படின்னு பிரஸ் மீட்ல சந்திச்சு கூட பேசியிருந்தாங்க. சோ அப்ப திமுகவை காலி பண்ணிட்டார் விஜய், அப்படிதானே நம்ம எடுத்துக்கணும்? திமுக கூட்டணியை 100% காலி பண்ணிட்டார். திமுக கூட்டணியை காலி பண்ணிட்டாரு, அதிமுகவை பிளவுபடுத்திட்டார். விஜய்ன்றதை விட தாவேகா அதை பண்ணிட்டாங்க. இன்ஃபேக்ட் தாவேகா அதை செஞ்சாங்கன்றதை விட தமிழ் மக்கள் கொடுத்த அந்த தீர்ப்பு இருக்கு பாருங்க, அது அதை பண்ணுது. இப்ப விஜய் அவர்களுக்கு ஒரு டிவிகேவுக்கு 120 சீட்ஸ் கிடைச்சிச்சுன்னு வச்சுப்போம், பிரச்சனையே இருந்திருக்காது. அப்ப திமுக கூட்டணியை உள்ள உடைச்சு கொண்டு வரணுன்ற அவசியம் இருந்திருக்காது, அதிமுக எம்எல்ஏஸை உள்ள கொண்டு வந்திருக்க வேண்டிய தேவை இருக்காது, அதெல்லாம் இருக்காது. ஆனா இப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த வேர்டிக்டோட பியூட்டியே இதுதான். சிம்பிள் மெஜாரிட்டி கிடைக்கல விஜய்க்கு, டிவிகேவுக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, சிம்பிள் மெஜாரிட்டி கிடைக்கலன்ற பட்சத்தில் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய தப்புகள் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் காம்ப்ரமைஸ் என்ன, திமுக கூட்டணி கட்சிகளை உள்ள கூட்டிட்டு வந்தது ஒரு காம்ப்ரமைஸ். உங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் வியூ இருக்கு, தீய சக்தி திமுகன்றதா உங்க பாயிண்ட். அப்புறம் அவங்களோடய பயணிச்சு அந்த கூட்டணி கட்சிகளை உள்ள கொண்டு வந்தா என்ன லாஜிக் இருக்கு அதுல? ஸோ ஃபர்ஸ்ட் அந்த காம்ப்ரமைஸ் பண்றீங்க. அது மக்கள்கிட்ட என்ன பொறுத்தளவு எக்ஸ்போஸ் தான் பண்ணுது தாவேக்காவை. இவங்க பெரிய மாற்றுலாம் பேசிட்டு கடைசியில் அதே கட்சிகளோட ஃபார்ம் பண்ண. இப்போ பாருங்க, நேற்று அந்த மீட்டிங் நடந்தது, முடிஞ்சதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுக்கிறாங்க, அதில் விஜய் அவர்கள் இல்லை. ஸோ அப்போ அவருக்கு தெரியுது இந்த குரூப்போட சேர்ந்து நம்ம நிற்கிறது நம்ம இமேஜுக்கு கரெக்டாக இருக்காதுன்னு தெரியுது அவருக்கு. அந்த மீட்டிங்கில் இருக்காங்க, ஆனால் கடைசியில் அந்த ஃபோட்டோ ஆப் நடக்கும்ல, அதில் அவர் இல்லை. இல்ல செய்தியாளர்களை சந்திக்கிறதுக்கு பயந்துட்டு கூட வராம இருக்கலாமோ, அப்படிதான் சமூக வலைதளங்கள் மேபி இருக்கலாம், வந்துட்டு போட்டோ எடுத்துட்டு போயிருக்கலாமே. யூஸ்வலா பண்ணுவாங்க எல்லாம், ஒரு யூனிட்டியை காட்டுறதுக்கு எப்பவுமே ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் ஆகுது. அலைன்ஸ் ஃபார்ம் ஆகுற ப்ராசஸ் நடக்குதுனாலே எல்லாரும் சேர்ந்து நாங்க எல்லாம் சேர்ந்துருக்கோன்ற அந்த இமேஜை மக்கள்கிட்ட காட்ட முயற்சி பண்ணுவாங்க. அங்கே ஆதவர்ஜுனா அவர்கள் இருந்தாரு, நிர்மல்குமார் அவர்கள் இருந்தாரு, மற்ற லீடர்ஸ் இருந்தாங்க, விஜய் இல்லை. நான் எப்படி பாக்குறேன்னா, அவங்க கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் பண்றாங்கன்னு தான் நான் பாக்குறேன். இப்போ ஒரு பெரிய சிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திமுக கூட்டணி கட்சிகள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாமே பாஜக எதிர்ப்பு கட்சிகள். ஆனால் தாவேகா பாஜக எதிர்ப்பு கட்சி கிடையாது, தாவேகா திமுக எதிர்ப்பு கட்சி. அவங்க அதிமுக மாதிரி தான், திமுக எதிர்ப்பை மட்டும் பேசக்கூடிய ஒரு கட்சி. இல்ல கொள்கை எதிரையும் தொடர்ச்சியா பேசிட்டு வந்துட்டு அதெல்லாம் அவங்க சொல்லலாம். அவங்களுக்கு ஓட்டு வாங்கி கொடுக்கறது திமுக எதிர்ப்பு தான். ஆனா அவங்க செய்ய விரும்புறது என்ன, நாங்க பாஜக கிட்ட க்ளோஸா இல்லை. இப்ப இபிஎஸ் அங்கதான் கோட்டை விட்டாரு. திமுக என்ன பண்ணிட்டாங்க, இபிஎஸ்ஸை பாஜகவோட கனெக்ட் பண்ணிட்டாங்க. இவர் அதுல உஷாரா இருக்காரு விஜய். நாங்க திமுகவை எதிர்க்கிறோம், ஆனா பாஜகவையும் நாங்க சேர்த்துக்க மாட்டோம். ஸோ பாஜகவோட நாங்க டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம்னு சொல்றாரு. ஆனா இப்ப தாவேகா கூட்டணிக்குள்ள ஒரு முரண் இருக்கு. ஒன்னு, தாவேகா திமுக எதிர்ப்பை பேசி வாக்கு வாங்கக்கூடிய கட்சி. ஆனா ஐயுஎம்எல், கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ், ஈவன் விசிகே, இவங்க எல்லாமே பாஜக எதிர்ப்பை மையமா வச்சு அரசியல் பண்ண கட்சிகள். ஸோ அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு பாயிண்ட்ல முரண்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஒன்னும் அவங்களுக்குலாம் க்ளீன் இமேஜ் கிடையாது, ரெண்டாவது இவங்களால பிரச்சனை வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களோட தன்னை விஜய் அசோசியேட் பண்ண விரும்புறது தான் நான் பார்க்குறேன். விஜய் சேஃபா கேம் பிளே பண்றாரோ, நாடாளுமன்றத்துக்குள்ள போகாம அதுக்கு காங்கிரஸ் சார்ந்த எம்பிகளை ராஜ்யசபா சீட்டு கொடுத்து உட்கார வச்சுட்டு நம்ம அப்படியே ஸ்டேட் லெவல்ல மட்டும் இருந்து பிளே பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்புறம் நாளைக்கு நேஷனல் லெவலில் எல்லா இஷ்யூஸுக்கும் பதில் சொல்லணும்ல, பிஜேபி பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் பதில் சொல்லணும்ல. இப்போ உங்களுக்கு ஒரு எம்பி இருக்காருன்னா நேஷனல் இஷ்யூஸில் நீங்கள் பொலிட்டிக்கலாக ஸ்டாண்ட் எடுக்கணும், நாளைக்கு ஒவ்வொரு இஷ்யூலையும் ஸ்டாண்ட் எடுக்கணும் நீங்கள். ஸோ அந்த இடத்துக்கு அவங்க போகிறதுக்கு ரெடியாக இல்லை. அது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, பாஜகவை இவங்க ஸ்ட்ராங்காக எதிர்க்கிறது ரெடியாக இல்லைன்றது அது காட்டுது. ஸோ அதனால அவங்க காங்கிரஸ் கிட்ட அந்த விஷயத்தை கொடுத்துட்டாங்க, நீங்கள் அந்த வேலையை பார்த்துக்கோங்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஒன்ஸ் உங்கள் பார்ட்டி அங்கே உள்ளே போயாச்சுன்னா, எம்பி ஆயிட்டீங்கன்னா, அப்போ உங்களுக்கு மெயினான இஷ்யூஸில் உங்களோட ஸ்டாண்ட் என்னன்றது எல்லாம் கேட்க ஆரம்பிப்பாங்க. ஸ்டாண்ட் நீங்கள் எடுத்து தான் ஆகணும். ஸோ அந்த சிக்கல் அவங்களுக்கு இருக்கு. ஸ்டாண்ட் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் பிஜேபிக்கு எதிராகவும் போக வேண்டியிருக்கும். பிஜேபிக்கு சாதகமாக போனீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஓட்டு உள்ளாது. அப்புறம் திமுக என்ன பண்ணுவாங்க, உங்களை பாஜகவோட கனெக்ட் பண்ணுவாங்க. பாருங்க, பாஜகவோட காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க, நாங்கள் சண்டை போட்டுட்டு இருக்கோம் அப்படின்பாங்க. ஸோ அதனால இந்த சிக்கல் தாவேக்காவுக்கு இருக்கு. ஸோ அதனால அந்த டிபார்ட்மெண்ட்டை தவிர்க்கிறாங்க. இது திரும்ப வெடிக்கும். லோக்சபா எலெக்ஷன் 29 வரதான் போகுது, நீங்கள் ஸ்டாண்ட் எடுத்து தான் ஆகணும். அப்போ கண்டிப்பாக தாவேக்காவுக்கு சிக்கல் இருக்கு. ஏன் அதை சொல்கிறேன்னா, இடதுசாரிகளுக்கும் காங்கிரஸுக்கும் அசம்பிளி எலெக்ஷனை விட லோக்சபா எலெக்ஷன் தான் முக்கியம். அவங்க தாவேக்காவோட இன்னைக்கு பயணிக்கிறாங்கன்னா லோக்சபா எலெக்ஷனை டார்கெட் பண்ணி தான் அவங்க பயணிக்கிறாங்க. ஸோ அவங்களோட எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கும். அவங்க விஜய் அவர்கள் திமுக மாதிரியே பாஜகவோட சண்டை போடணும்னு தான் எதிர்பார்ப்பாங்க. இப்போ சொல்றாங்கல்ல நம்ம இன்டெலெக்சுவல்ஸ்லாம் தமிழ்நாட்டில், தாவேக்கா சூப்பராக நிர்வாகம் பண்றாங்க, நிர்வாக ரீதியாக அவங்க பாஜக கூட சண்டைக்கே போறது இல்லை, அரசியல் ரீதியாக மட்டும்தான் போறாங்க, நிர்வாக ரீதியாக ரொம்ப சுமூகமான ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றாங்கன்றாங்கல்ல, இதை ஏற்றுக்க மாட்டாங்க.
லெஃப்ட்டும் காங்கிரஸும் எப்படி ஏற்றுப்பாங்க? ஏன்னா அவங்களோட பொலிட்டிக்ஸே ஆன்டி பிஜேபி தான். ஸோ இந்த முரண்கள்லாம் இருக்குது, போக போக அதெல்லாம் வெளியே வரும். அதே சமயம் நீங்க இப்ப பேசும்போது சொன்னீங்க அமைச்சர் சரத்குமார் மேல போதை பொருள் யூஸ் பண்ண மாதிரியான சில வீடியோக்கள் வெளியாச்சு. அது உண்மையா பொய்யாங்கிறது அடுத்த பட்சம். பட் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு அவர் மேல வந்திருக்கு. அதே மாதிரி இன்னுமே தொடர்ச்சியா தாவேகா மினிஸ்டர்ஸ் மேல எக்கச்சக்கமான குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டு இருக்கு. சமூக வலைதளங்களையும் அது லீக் ஆயிட்டு இருக்கு. தொடர்ச்சியா தாவேகா எம்எல்ஏக்கள் மினிஸ்டர்கள் சர்ச்சையில சிக்கிறாங்களே, இதை பத்தி உங்க பார்வை என்ன? இப்போ எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸில் இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸும் சிக்கலில் மாட்டுவாங்க. இப்போ செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது. அதே மாதிரி நம்ம சேகர் பாபு அவர்களுக்கு ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது. வேலுமணி அவர்களுக்கு நிறையா சிக்கல் இருக்குது. எல்லாருக்குமே இருக்குது. தமிழ்நாட்டில் ஒரு பொலிட்டீஷியன் பெரிய பொலிட்டீஷியனாக இருக்காருன்னு வச்சுப்போம். கண்டிப்பாக கரப்ஷன் சார்ஜஸ்லாம் அவர் மேலே இருக்கும், நிறைய குற்றச்சாட்டுகள் அவர் மேலே இருக்கும். இந்த விஷயங்கள் நடக்கும். இங்கே யாரும் பியூரான பொலிட்டீஷியன்ஸ்லாம் யாரும் கிடையாது. சிஸ்டமே கரெக்டான ஒரு சிஸ்டம் தான் இருக்குது. அது நடக்கும். ஆனால் இப்போ சில சிக்கல்கள் நீங்கள் தவிர்க்கவே முடியாது. நான் சொன்ன மாதிரி இப்போ ஒரு பொலிட்டீஷியனாக நீங்கள் இருக்கணும்னா நீங்கள் கோடிக்கணக்காக பணத்தை செலவழிச்சா தான் எலெக்ஷனில் ஜெயிக்க முடியும். அப்புறம் நீங்களும் நிறைய சம்பாதிக்கணும்னு நினச்சி தான் அரசியலுக்கு வந்திருப்பீங்க. ஸோ சில சிக்கல்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா பணம் சம்பாதிச்சிங்கன்னா பிரச்சனை வரதான் செய்யும், சில சிக்கல்கள் வரதான் செய்யும். ஆனால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான பொலிட்டீஷியன் தேவையில்லாத சிக்கலில் போய் மாட்ட மாட்டான். இப்போ இந்த சிக்கல் எனக்கு தேவை, ஒரு பொலிட்டீஷியனுக்கு அது தேவையான சிக்கல், அது ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனால் தேவையில்லாத சிக்கலில் போய் ஒரு ப்ராப்பரான எக்ஸ்பீரியன்ஸ்டான பொலிட்டீஷியன் போய் மாட்ட மாட்டான். நீங்கள் அதிமுக மினிஸ்டர்ஸ் யாராவது இப்படி மாட்டி பார்த்துருக்கீங்களா? இல்லாட்டி திமுக மினிஸ்டர்ஸ் யாராவது இப்படி போய் மாட்டி பார்த்துருக்கீங்களா? ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, எப்போவுமே ஃபஸ்ட்டு ஒரு 2 மாதம் 3 மாதம் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. நீங்கள் பாட்டுக்கு ஸ்மூத்தாக கவர்மெண்ட் ரன் பண்ணலாம், பிரச்சனையே இருக்காது. எதிர்கட்சி மேலே எல்லாம் பழியும் போட்டலாம், பிரச்சனை இருக்காது. ஆனால் ஒரு 1-2 வருஷம் ஆனதுக்கப்புறம் நிறையா பிரச்சனைகள் வரும். எந்த கவர்மெண்ட்டுமே க்ளீனாக பிரச்சனை எல்லாம் நடத்த முடியாது. ஏன்னா உங்களுக்கு ஃபண்ட்ஸ் கம்மியாக இருக்கும், கடன் அதிகமாக இருக்கும், நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கும், நிறைய அதிருப்தி இருக்கும். எல்லாரையும் நீங்கள் சாட்டிஸ்ஃபையே பண்ண முடியாது. உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய கெட்ட பேர் போக போக வரதான் செய்யும். ஆனால் தேவையே இல்லாமல் நீங்களே தேவையில்லாமல் கெட்ட பேரை பெற வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ சரத்குமார் அவர்கள் கேஸ் எடுத்துக்கிட்டோம்னா அந்த விஷயம்தான். பொலிட்டிக்கலாக சில பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குது, அதனால சில கெட்ட பேர் வரணும், அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். பட் இது தேவையில்லாமல் நீங்களே பிரச்சனையை வழியே போய் வாங்குறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சேகர் பாபு அவர்கள் தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை நடக்கும்போது அக்ரெசிவாக பேசிட்டார். அது பெரிய டேமேஜை திமுகவுக்கு ஏற்படுத்துச்சு, கெட்ட பேரை வாங்கி கொடுத்துச்சு. அது தேவையில்லாத விஷயம். அதை நீங்கள் கொஞ்சம் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா பிரச்சனையே இருந்திருக்காது. ஸோ இதுவும் பார்த்தோம்னா தேவையே இல்லாமல் பிரயோஜனமே இல்லாத ஒரு பிரச்சனையை அவங்க எடுத்து போட்டு வச்சிருக்காங்க. ஒருவேளை அனுபவமின்மை, அரசியல் அனுபவமின்மை காரணமாக அதை எப்படி நடந்திருக்கு? எனக்கு அரசியல் அனுபவமின்மை ஒன்று இருக்கலாம். அது தாண்டி இப்போ இருக்கக்கூடிய நிறைய மினிஸ்டர்ஸ் எம்எல்ஏஸோட குவாலிஃபிகேஷன் பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இவங்கெல்லாம் மோஸ்ட்லி விஜய் அவர்களுக்கு விசுவாசமாக இருந்தவங்க, அட்லீஸ்ட் விசுவாசமாக இருந்தவங்களாக பார்க்கப்பட்டவங்க, ரசிகர்களாக இருந்தவங்க. அவங்கள நம்பி அது குவாலிஃபிகேஷன் இல்லைல்ல. இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு பெருசாக ஃபினான்ஸ் பற்றின பெரிய புரிதல் இல்லைல்ல. ஸோ அவர் வெள்ளை அறிக்கையை வெளியிடுறாரு, அதை படிக்கிறாரு டீட்டெயில்ஸ்லாம், அவருக்கு சரியாக படிக்க கூட முடியல. இப்போ பிடிஆர் அவர்களுக்கும் படிக்கிறதுல நிறைய சிக்கல் இருக்கலாம், ஆனால் அந்த துறை சார்ந்த புரிதல் அவருக்கு நல்லா இருக்கும். ஸோ அவருக்கு அந்த விஷயங்களை சரியாக படிக்க முடியலன்னா கூட என்னென்ன பேசணும்னு தெரியும், அவர் கேஷுவலாக பேசிடுவார். பட் உங்களுக்கு ஒன்றும் துறை சார்ந்த டீப்பான நாலேஜ் இல்லை. ஸோ அப்போ நீங்கள் பார்த்து படித்து தான் ஆகணும், ஒரு வழியே கிடையாது. பார்த்து படிக்கிறதுலேயும் உங்களுக்கு சிக்கல் இருக்குது. அப்போ நீங்கள் எந்த வகையில் அந்த துறைக்கு நீங்கள் குவாலிஃபைட்? நீங்கள் அப்போ இப்போ சரத்குமார் அப்படின்ற அந்த அமைச்சர் இப்போ இருக்கார் இல்லையா, அவர் எந்த வகையில் அது குவாலிஃபைட்னு ப்ரூவ் பண்ணணும்ல. ஸோ அது ரொம்ப அவசியம். திமுக மாதிரியான கட்சிகள் தாவேகா ரீல்ஸ்ல மூழ்கி கிடக்கு, இவங்கள ரீல்ஸ் போட்டு போட்டு அது ஒரு போதையா அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற கூட குற்றச்சாட்டுகள் கூட வச்சாங்க. ஸோ இந்த ரீல்ஸ் இவங்களுக்கு வினையா மாறிடுச்சா? எல்லாருக்கும் ஆசை தான் ரீல்ஸில் நல்லா ஃபேமஸாக இருக்கணும். ஏன்னா திமுக மினிஸ்டர்ஸாக தானே பண்ணாங்க. திடீர்னு அப்படி படியில் ஏறி போவாங்க, படியில் இறங்கி வருவாங்க, சினிமா பிஜிஎம்லாம் போட்டு அவங்களும் அதெல்லாம் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் இப்போ திமுக அதிமுக மினிஸ்டர்ஸோட பழைய மினிஸ்டர்ஸோட ரீல்ஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா, ரீல்ஸ் அவங்க மினிஸ்டர்ஸாக இருக்கலாம், எம்எல்ஏஸாக இருக்கலாம், அவங்களும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேமரா டீம்லாம் வச்சுருப்பாங்க. எல்லாம் ஒரு 2-3 பேர் மினிமம் இருப்பாங்க அவங்கள சுற்றி. எல்லா நேரமும் சுற்றி வளைச்சி வச்சு எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, இங்கே விஜய் அவர்கள் இருக்கார். விஜய் அவர்கள் ஒரு சினிமாக்காரர். ஸோ அவங்களுக்கு சினிமா பாட்டை போட்டு கிடைக்கக்கூடிய ரீச்சை விட இவங்களுக்கு ரொம்ப அதிகம். அதுபோக இப்போ விஜய் அவர்கள் ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறாருனாலே
உடனே அந்த படத்தோட பாட்டுக்கு டான்ஸ் ஆடுவாங்க, அந்த படத்தோட பாட்டை வச்சு ரீல்ஸ் போடுவாங்க, அந்த படத்தோட டயலாக்கை வச்சு ஏதாவது சின்ன சின்ன வீடியோஸ்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்றதுக்கான காரணம் என்ன? ஏன்னா விஜய் அவர்கள் பயங்கர பாப்புலரான ஆளு. அவரை யூஸ் பண்ணி நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல வியூஸ்லாம் கிடைக்கும், நீங்க நல்லா ரீச் ஆவீங்க. அதை இப்போ பொலிட்டிக்ஸ்ல இப்போ அப்ளை பண்றாங்க. விஜய்க்கு பயங்கரமான பாப்புலாரிட்டி இருக்கு, அதை யூஸ் பண்ணி மினிஸ்டர்ஸ், எம்எல்ஏஸ், டிவிக்கு கட்சிக்காரங்க எல்லாருமே பண்றாங்க. ஸோ ஒரே விஷயம் என்னன்னா, தாவேக்கா சினிமாவை மட்டுமே மையமா வச்சு இயங்கிட்டு இருக்கு. இப்போ திமுக அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு சினிமாவை மையமா வச்சு இயங்க மாட்டாங்க. இது சினிமாவை மட்டுமே சென்டரா வச்சு இயங்கிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் இப்போ விஜய் மைனஸ் பண்ணிங்கன்னா அந்த கட்சிக்கு ஒண்ணுமே கிடையாது. தாவேக்கா மைனஸ் விஜய் 0. இன்ஃபேக்ட் இப்ப விஜய் அவர்களை தாண்டி மற்ற ஆட்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கனால தாவேக்காவுக்கு பிரச்சனை தான். இப்ப பாருங்க, இந்த வீடியோ வருது, ஏகப்பட்ட பிரச்சனை. இவங்க வெளில வந்து பேசினாலே நிறைய நேரங்களில் பிரச்சனை ஆகுது. அந்த கட்சிக்கு வலு சேர்க்கக்கூடிய ஒரே இண்டிவிஜுவல் விஜய் அவர்கள் மட்டும்தான். அதை தாண்டி நிறைய நேரங்களில் மற்றவங்களாம் லைபிலிட்டியாக தான் இருக்காங்க. இப்போ நீங்க பேசும்போது சொன்னீங்க விஜய் அந்த கட்சியில ரொம்ப முக்கியமான ஆளா இருக்காரு. ஆனா இதுக்கு முன்னாடி என்ன ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுச்சுன்னா, அரசியல் ரீதியா வரக்கூடிய விமர்சனங்களுக்கு ஆதவர்ஜுனா தான் பதிலளிக்கிறாரு, அவர் தான் முதல் போட்ட அமைச்சர், அவர் தான் தாவேக்காவை இயக்குறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் கூட வந்துச்சு. தெரில. ஆனா அவரோட ஃபேமிலி பேக்ரவுண்டை பார்க்கும்போது அவங்களுக்கு பெரிய ஃபினான்ஷியல் பேக்கிங் இருக்கு. அவரோட பொலிட்டிக்கல் ட்ராக் ரெக்கார்டை பார்க்கும்போதும் அவருக்கு ஃப்ரீயாக டக்குன்னு அவரால் விசிகேக்குள்ளே போக முடியுது, விசிகேலையும் டக்குன்னு முக்கியமான ஒரு பொறுப்பில் அமர முடியுது. அதே மாதிரி தாவேக்காக்குள்ளேயும் ஈஸியாக வர முடியுது. தாவேக்காலையும் பார்த்தோம்னா முக்கியமான எலெக்ஷனுக்கு முன்னாடி அவர் விஜய் அவர்களோட ரைட் ஹேண்ட் மாதிரி ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கார். புஷி ஆனந்த் அப்புறம் ஆதவர்ஷனா அவர்கள் 2 பேரும் பார்த்தா முக்கியமான ஒரு இடத்துல இருக்காங்க. முக்கியத்துவம் அவங்களுக்கு கொடுக்கப்படுது. என்னோட அனுபவம் என்னன்னா, அரசியல்ல இது சும்மா நடக்காது. இந்த முக்கியத்துவம் இருக்குல்ல, அது ஈஸியா எல்லாருக்கும் சும்மா கிடைச்சிடாது. அவருக்கு விசிகேல கிடைச்ச முக்கியத்துவமா இருக்கட்டும், இல்லைன்னா டிவிகேல அவருக்கு கிடைச்ச முக்கியத்துவமா இருக்கட்டும், அதெல்லாம் டக்குலாம் சும்மா கிடைச்சிடாது. அது கிடைக்கணும்னா அவங்களுக்கு ஃபினான்ஷியல் பேக்கிங் இருக்கணும். ஸோ அவருக்கு ஃபினான்ஷியல் பேக்கிங் டெஃபினட்டா இருக்கு. அப்புறம் இப்போ நடக்கக்கூடிய விஷயங்களை வச்சு பார்க்கும்போதும் அவர் பார்த்தோம்னா அவருக்கு பெரிய முக்கியத்துவம் இருக்கு அப்படின்றது தெரியுது. இன்ஃபேக்ட் இப்போ நாம் பார்த்த அளவில் புஷி ஆனந்த் அப்புறம் நிர்மல்குமார், ஆதவர்ஜுனா அவர்களுக்கு இன்னும் அதிகமான முக்கியத்துவம் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. நான் எப்படி பார்க்குறேன்னா, மல்டிபிள் பவர் சென்டர்ஸ்லாம் இருக்கிறதா பார்க்கல தாவேக்கால. மேபி 2 பவர் சென்டர்னு வச்சுக்கலாம். ஒன்று விஜய் அவர்கள், இன்னொன்று ஆதவர்ஜுனா அவர்கள்னு பார்க்கலாம். இப்போ திமுகலாம் மல்டிபிள் பவர் சென்டர்ஸ் இருக்கும். அதிமுக அப்படி இருக்காது. அதிமுகவை பொறுத்தளவு ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது ஒன்று ஜெயலலிதா அவர்கள், 2வது வேணா சசிகலா அவர்கள் நீங்க சொல்லலாம். இது ஏறக்குறைய அந்த மாதிரியான ஒரு செட்டப் தான். இப்ப விஜய் அவர்களை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மற்ற யாருக்கும் பவர் கிடையாது. லைம்லைட்டுக்கு வரல. ஆமா. ஆனா என்ன பொறுத்தளவுல பவர் யாருக்கு அதிகமா இருக்குன்னு பார்த்தா நீங்க ஜெயலலிதா அவர்களை சொல்லலாம். 2வது சசிகலா அவர்களுக்கு அதிகமான பவர் இருந்தது. இங்க பவர் யாருக்கு அதிகமா இருக்குன்னு பார்த்தா விஜய் அவர்களுக்கும் ஆதவர்ஜுனாவுக்கும் இருக்கு. அதை தாண்டி மற்ற மினிஸ்டர்ஸுக்கெல்லாம் பெரிய பவர்லாம் இருக்கிறதா நான் பார்க்கல. அதே சமயம் இந்த தாவேகா ஆட்சியில தொடர்ச்சியா குற்ற சம்பவங்கள் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. இப்ப கூட அமோனியா வாயு கசிவுல 9 இருந்த உயிரிழப்பு 17 ஆகிடுச்சு. இதுக்கு அந்த துறை சார்ந்த அமைச்சர்களோ தாவேகா கூட முதலமைச்சர் கூட சரியா பதிலளிக்காம அதை ஈஸியா கடந்து போற மாதிரி திமுக குற்றச்சாட்டு வைக்குது. இதை பத்தி உங்க பார்வை என்ன? ஆக்சுவலா பார்த்தோம்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கு சொசைட்டில. இப்ப எனக்கு வருத்தமே என்னன்னா, நம்ம வந்து மக்கள், பொதுமக்கள், நம்ம இங்க தமிழ்நாட்டில் 7 கோடி மக்கள் வாழ்றாங்க. அரசியல் பத்தி பேசுறது நம்ம வேலை கிடையாது. இஷ்யூஸ் பற்றி பேசுகிறது தான் நமக்கு தேவை. இப்போ நீங்கள் சொன்ன அந்த கசிவாக இருக்கலாம், விவசாயத்தில் நிறைய பிரச்சனை இருக்குது, இண்டஸ்ட்ரீஸில் நிறைய பிரச்சனை இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் போகுதுன்றாங்க. ஆனால் தாவேக்கா எஃபெக்டிவாக பண்ண விஷயம் என்னென்னா, இதெல்லாம் பற்றி பேசாமல் அரசியல் பற்றி மட்டுமே பேசி அரசியல் ரீதியாக நரேட்டிவ் செட் பண்ணுறதையே ஒரு வேலையாக பண்ணிட்டு இருக்காங்க. வழக்கமாகவே தாவேக்கால இணையறவங்க சனிக்கிழமை தான் இணைவாங்க. ஆனால் இவங்க பார்த்தா விஜயபாஸ்கர் 2 பேரும் சம்மந்தமே இல்லாமல் வியாழக்கிழமை இணைஞ்சிருக்கிறாங்க. சோ இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் எனக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி தான் அரசியல்லாம் இருக்கான்னு தெரியல. எனக்கு தெரியல, இது தெரியல. இல்ல ஒருவேளை இடைத்தேர்தல் தேதி சீக்கிரம் அறிவிச்சிருவாங்க அப்படின்னு ஒரு ஹரிபரியில. ஏன் அதுக்கு வேற நாட்கள் கூட சேரலாமே. அஃப்கோர்ஸ் இடைத்தேர்தல் சீக்கிரம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா எதுக்கு குறிப்பிட்ட ஒரு நாள்ல சேர்றாங்கன்னு தெரியல. இன்ஃபேக்ட் எல்லாரும் குறிப்பிட்ட ஒரு நாள்ல வந்து சேர்ந்தாங்கன்றது எனக்கு நியூஸ் இப்பதான் எனக்கு தெரியுது. இல்ல ஆதவர்ஜுன் அதை வர பெருமையா வர சொன்னாரு. இந்த மாதிரி தொடர்ந்து சனிக்கிழமையில குடும்பமா வந்து எங்க கட்சியில சேர்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா இப்ப உல்டாவா வேற நாள நடக்குது. ஸோ இது அரசியல் காரணம் இருக்கு. எனக்கு தெரியல. நான் இப்பதான் கேள்விப்படுறேன். நான் அதை பார்க்கல ஆக்சுவலா. ஸோ எனக்கு இது நியூஸ் தான். குற்ற சம்பவங்கள் தொடர்ச்சியா தாவேக்கா ஆட்சியில நடக்குது. அது தொடர்ச்சியா இன்னும் போயிட்டு இருந்தா ஆட்சி கவிழ்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கா? ஏன்னா அப்படிதான்
முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூட சொல்றாரு. எனக்கு ஆட்சி கவிழ்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கான்னு எனக்கு தெரியல. என்னை பொறுத்தளவில் இந்த ஆட்சி 5 ஆண்டுகள் கண்டினியூஸாக நடக்கணும் அப்படின்றதான் என்னோட விருப்பம். ஏன் அந்த 5 ஆண்டுகள் நடக்கணும்னு நான் சொல்கிறேன்னா, என்னை பொறுத்தளவில் மக்கள் பெரிய தவறு பண்ணியிருக்காங்கன்னு நான் பார்க்குறேன். ஒரு கட்சிக்கு நம்ம ஓட் போடணும்னா பொலிட்டிக்கலாக யோசிச்சு ஓட் போடணும். எனக்கு ஒருத்தரை பிடிக்கும், அவர் நல்லா டான்ஸ் ஆடுவார், நல்ல ஃபேமஸான கேரக்டர் அப்படின்றதுக்காக ஓட் போடக்கூடாது. ஸோ தமிழ் மக்கள் பெரிய ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய பிளண்டர் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அந்த மிஸ்டேக்கால் வரக்கூடிய பாதிப்புகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ நான் பர்சனலாக ஒரு மிஸ்டேக் பண்ணுறேன்னா அந்த மிஸ்டேக்கால் வரக்கூடிய பாதிப்புகளை நான் ஃபேஸ் பண்ணணும். அப்போ தான் நான் கற்றுப்பேன் அதிலிருந்து. அப்போ தான் நான் பெட்டரான ஒரு இண்டிவிஜுவலாக மாற முடியும். சொசைட்டிக்கும் அதே மாதிரி தான். இப்போ இந்த தப்பு பண்ணியாச்சு, நாளைக்கு டக்குன்னு ஒரு 1 இயரில் கவர்மெண்ட் கொலாப்ஸ் ஆகுதுன்னு வச்சுப்போமே, திருப்பி இந்த மிஸ்டேக்கை வேறு இடத்துல பண்ணுவாங்க. இன்னொரு ஃபேமஸான நடிகர் வருவார், அவருக்கு இதே மாதிரி ஓட் போடுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் முடிவு எடுத்திருக்கீங்க, அந்த முடிவால் வரக்கூடிய பாதிப்புகளை முழுமையாக ஃபேஸ் பண்ணணும். இப்போதைக்கு பார்த்தோம்னா இஷ்யூஸை எதுவுமே பேசாமல், க்ரோத் பற்றிலாம் எதுவுமே பேசாமல், வெறுமனே பொலிட்டிக்ஸ் மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் ஓகே, இப்போ 2 months தான் ஆயிருக்கு, ஒரு 5 years நடக்கட்டும். 5 years நடக்கிற விஷயங்கள்லாம் மக்களும் பார்க்கணும், ஃபேஸ் பண்ணணும். அப்போ தான் மக்களுக்கும் பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் வரணும்னா இந்த விஷயங்கள்லாம் நமக்கு தேவை. இப்போ ஸ்டாலின் அவர்களை பொறுத்தளவில் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது இன்ஃபேக்ட் திமுகவுக்கு எதிராக தான் போகும். நான் ஏன் எதிராக போகும்னு நான் சொல்கிறேன்னா, இபிஎஸ் அவர்கள் சிஎம்மாக இருக்கும்போது ஸ்ட்ராட்டஜியை திமுக யூஸ் பண்ணாங்க. தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, இந்த ஆட்சி சீக்கிரம் கவிழ்ந்துரும், இபிஎஸ் அவர்கள் சிஎம்மாக தொடர மாட்டார் அப்படின்லாம் பேசிக்கிட்டே இருந்தாங்க. கடைசியில் இபிஎஸ் அவர்கள் சிஎம்மாக தான் இருந்தார். ஆனால் இபிஎஸ் கேஸில் அது ஒர்க் அவுட் ஆச்சு. ஏன்னா இபிஎஸ் அவர்கள் ஃப்ரெஷ்ஷான ஆள், ஒரு ஃபேமஸான ஆள்லாம் கிடையாது. நிறைய பேருக்கு இபிஎஸ்னு ஒரு ஆள் இருக்கிறதே தெரியாது. அவர் சிஎம் ஆனதுக்கு பிறகு நிறைய பேருக்கு தெரிஞ்சுது. 2வது, சசிகலா அவர்கள் பவர்ஃபுல்லாக பார்க்கப்பட்டாங்க. எல்லாருக்கும் சசிகலா யாருன்னு தெரியும். ஸோ எல்லாரும் நினச்சாங்கன்னா சசிகலா அவர்கள் ஏதாவது பண்ணிடுவாங்க, டிடிவி ஏதாவது பண்ணிடுவார், பிஜேபி ஏதாவது பண்ணிடும், இல்லைனா ஓபிஎஸ் எதையாவது பண்ணிடுவார், எப்படிலாம் நிறைய கணக்குகள் போட்டாங்க. ஸோ கவர்மெண்ட் கொலாப்ஸ் ஆகும்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு வெயிட்டேஜ் இருந்தது, மக்களும் அதை சீரியஸாக எடுத்தாங்க. ஆனால் இங்கே அது செல்லுபடி ஆகாது. இப்படி நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் டெஸ்பரட்டாக இருக்கீங்கன்ற மாதிரியான தோற்றத்தை தான் ஏற்படும். ரைட்டு, அதிகாரம் கையை விட்டு போயிடுச்சு, எப்படியாவது அதிகாரத்தை கைப்பற்றிடணும்னு முயற்சி பண்ணுறாங்க, அந்த இயலாமையில் பேசிகிட்டு இருக்காங்கன்னு தான் பார்க்கப்படும். ஏன்னா விஜய் அவர்கள் டாமினண்டான பொசிஷனில் இருக்காரு. ஸோ அதனால் என்னை பொறுத்தளவில் ஸ்டாலின் அவர்கள் தொடர்ச்சியாக அப்படி பேசுகிறதுமே திமுகவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. 2வது, என்னோட விருப்பம் என்னென்னா ஒரு 5 years கவர்மெண்ட் நடக்கணும். அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ்லாம் நடக்காது. வரக்கூடிய எல்லா தேர்தல்களையும் விஜய் வெர்சஸ் அண்ணாமலை அப்படிதான் கண்டிப்பா ஆகும் அப்படின்னு பிஜேபி தரப்புல இருந்து சொல்லப்படுது. திமுகவா அவ்வளவுதான் முடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரியும் சோசியல் மீடியால பல கருத்துக்கள். அண்ணாமலை அவர்கள் இப்ப பிஜேபியில இல்லையேங்க, அவர் தனியா ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிட்டாரு. இல்ல இன்ஃபேக்ட் இப்ப பிஜேபி காரங்களாம் திட்டிட்டுல இருக்காங்க அண்ணாமலைய. நான் சொல்றது லீடர்ஸ் இல்ல, இடதுசாரிகள் என்ன சொல்றாங்கன்னா பிஜேபியோட ஒன் ஆஃப் த ஆள் தான் வந்து அண்ணாமலை அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. அது உண்மைங்கிற மாதிரியும் சில இடத்துல தெரிய வருது. ஸோ அதனால கேட்குறோம். இப்போ பிஜேபியோட பி டீம் தான் அண்ணாமலையான்னு எனக்கு தெரியல. ஏன்னா விசிகேவை பொறுத்தளவில் டிவிகேவியே பிஜேபியோட பி டீமாக தானே பார்த்தாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி. இப்போ எலெக்ஷனுக்கு அப்புறம் டிவிகேவோட போய் அலைன்ஸ் வச்சுருக்கீங்களே. அதே மாதிரி இடதுசாரி கட்சிகள் இருக்கக்கூடிய நிறைய தலைவர்கள் டிவிகேவை பிஜேபியோட பி டீம் தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு டிவிக்கோட தான் போய் சேர்ந்துருக்கீங்க இல்லையா? ஸோ இந்த பி டீம் கதையை பற்றி நமக்கு தெரியாது. இந்த பி டீம்ன்றது பார்த்தோம்னா எலெக்ஷனில் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறதுக்காக பி டீம் கதையை யூஸ் பண்ணுவாங்க. அண்ணாமலை அவர்கள் என்னெல்லாம் நமக்கு தெரியல. என்னை பொறுத்தளவில் அவர் பிஜேபியோட பி டீமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் குறைவு அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன். ஏன் நான் குறைவுன்னு சொல்கிறேன்னா, கட்சி இன்னைக்கு 2ஆக உடஞ்சி போச்சு. இப்போ பாஜகவை பொறுத்தளவில் ஏகப்பட்ட தலைவர்கள் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு நிறையா ஃபேமஸான தலைவர்கள் தமிழ்நாடு பாஜகலேயே இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு ஓட்ஸ் வாங்க முடியல. ஒரு சீட் தான் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ கட்சி 2ஆக உடஞ்சிருக்கு. அண்ணாமலை அவர்கள் தனியாக இப்போ போயிட்டாரு. பாஜகவில் கூடிய நிறைய தொண்டர்களும் அண்ணாமலை அவர்கள் பின்னாடி போயிட்டாங்க. இதை எப்படி பாஜக விரும்புவாங்க? இப்போ நீ எடுத்துக்கிட்டீங்கன்னா, மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு ரெகுலராக வர்றார். எலெக்ஷன் டைமில் வந்து கேம்பெயின் பண்ணுறார். மினிஸ்டர்ஸ் நிறைய பேர் வராங்க, யூனியன் மினிஸ்டர்ஸ் வராங்க, பெரிய பெரிய சிஎம்ஸ்லாம் வராங்க, மற்ற ஸ்டேட் சிஎம்ஸ்லாம் வராங்க, வந்து தமிழ்நாட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. இதெல்லாம் எதுக்கு ஒர்க் பண்ணுறாங்க? அவங்க பாஜகன்ற கட்சியை கட்டணுன்றதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க. அந்த கட்சி 2ஆக உடையிறத அவங்க விரும்ப மாட்டாங்க. இவ்வளோ எஃபர்ட்டை நான் போட்டு இந்த கட்சி 2ஆக உடையதுன்னா டெஃபினட்டாக அவங்க விரும்ப மாட்டாங்க. ஸோ அதனால் எனக்கு என்னமோ இதில் பி டீம் ஒர்க்லாம் இருக்குமான்னு தெரியல. 2வது, பிஜேபிலையும் சரி ஆர்எஸ்எஸ்லையும் சரி ஒரு கல்ச்சர் உண்டு. இண்டிவிஜுவல்ஸுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அதை பிரேக் பண்ணது பெரும்பாலும் மோடி அவர்கள் தான்.
சிஎம் ஆனதுக்கப்புறம் அவரோட இமேஜை ஸ்ட்ராங் ஆக்கிக்கிட்டார். அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள் இப்போ ஒன் மேன் ஷோ ரன் பண்ணிட்டு இருக்காரு. அதையும் அவங்க விரும்ப மாட்டாங்க. அவங்க எப்போவுமே இயக்கத்துக்கு, அமைப்புக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சிங்கிள் இண்டிவிஜுவலுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அது பிஜேபியோட ஆர்எஸ்எஸோட ட்ரெடிஷனுக்கு எதிரான ஒரு விஷயம். ஸோ அதனால மேபி பாசிட்டிவாக பார்ப்போம் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். மேபி நாளைக்கு நல்லா ஸ்கோர் பண்ணியாச்சுன்னா ஏதோ ஒரு வகையில் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஓகே அப்படின்னு மேபி பாசிட்டிவாக பார்க்கலாம். ஆனால் அவங்க கட்சி உடையிறத, கட்சி பலவீனப்படுறத டெஃபினட்டாக பாஜக விரும்ப மாட்டாங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய இடதுசாரி கட்சிகள் தாவேகா கூட்டணியில இல்லைன்னு சொல்லிட்டாங்க, திமுக கூட்டணியிலேயும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க தனியா கூட்டணி அமைக்க போறாங்களா, இல்ல இவங்களோட எதிர்காலம் தேர்தலில் என்னவா இருக்க போகுது? கம்யூனிஸ்டுகளை பொறுத்தளவில் அவங்களோட பிரைமரி எண்ணம் என்னவா இருக்கும்னா, இப்போ அவங்களுக்கு பார்லமெண்ட்ல அவங்களோட ஸ்ட்ரென்த் ரொம்ப வீக்காக இருக்கு. இருக்கக்கூடிய சீட்ஸும் யார் வழியாக கிடச்சுன்னா திமுக வழியாக தான் கிடச்சிது. இப்போ திமுக இல்லைனா கம்யூனிஸ்டுகளுக்கு பார்லமெண்ட்டில் ஒரு ஸ்ட்ரென்த்தும் இருக்காது. சிபிஐக்குலாம் 0 ஆயிரும்னு நினைக்கிறேன். சிபிஐஎம்க்கு மேபி 1-2 சீட் இருக்கலாம். ஸோ திமுக அவங்களுக்கு ரொம்ப அவசியம், ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப அவசியம். இப்போ அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கும்னா, தாவேக்கா ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சிட்டாங்கன்னா திமுக செஞ்ச வேலையை தாவேக்கா வச்சு செஞ்சிடலாம். இதுக்கு முன்னாடி திமுக நம்மளை ஜெயிக்க வச்சாங்க, அந்த வேலையை நம்ம தாவேக்கா வச்சு செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு கம்யூனிஸ்டுகள் யோசிப்பாங்க. ஸோ அதனால கம்யூனிஸ்டுகளை பொறுத்தளவில் ஒரு வெயிட் அண்ட் வாட்ச் கேம் வந்து அவங்க ஆடுறாங்க. ரெண்டாவது, அவங்க எப்போவுமே இந்த விஷயம் தானே பண்ணுறாங்க. அவங்க யூஸ்வலாக கவர்மெண்ட்டில் டைரெக்டாக பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க இல்லையா? ஸோ அந்த விஷயமாகவும் இதை பார்க்கலாம். இப்போ நான் சொன்ன இந்த விஷயம் கம்யூனிஸ்டுகளுக்கு மட்டும் கிடையாது, விசிகேவுக்கும் அது பொருந்தும், ஐயுஎம்எலுக்கும் பொருந்தும். அவங்க எல்லாருமே ஏதோ ஒரு பெரிய கட்சியை சார்ந்திருந்து பழகினவங்க. அவங்களால தனியாக சீட் ஜெயிக்க முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க ஒரு கட்சியோட சேர்ந்து பயணிக்கிறாங்கன்னா இந்த கட்சியால் நமக்கு லாபம் இருக்குமான்னு பார்ப்பாங்க, இந்த கட்சியால் நம்மளை ஜெயிக்க வைக்க முடியுமான்னு பார்ப்பாங்க. திமுக கூட்டணியில் 10 வருஷமா இவங்கெல்லாம் பயணிச்சாங்கன்னா அதுக்கான காரணம் அதுதான். அவங்களுக்கு சீட்ஸ்லாம் கூட கம்மி பண்ணிட்டாங்க போன எலெக்ஷன், இந்த 26ல் கம்யூனிஸ்டுகளுக்கு ஒரு சீட் கம்மி பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் எதுக்கு அவங்க திமுகவோட பயணிச்சாங்க? திமுகவோட பயணித்தால் நமக்கு வின்னிங் சீட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். கம்யூனிஸ்டுகளால் தனியாக நின்று ஒரு சீட் ஜெயிக்க முடியாது. ஸோ அப்போ கம்யூனிஸ்டுகளை ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஏதோ ஒரு பெரிய கட்சி வேணும். அது விசிகேவுக்கும் பொருந்தும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க தாவேக்காவை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த வேலையை தாவேக்கா செய்ய முடியும்னு இப்போ நினைக்கிறாங்க. அதுபோக தாவேக்கா வழியாக அவங்களுக்கு பெரிய லாபமும் இப்போ கிடச்சிருக்கு. ஆனால் அந்த வேலையை தாவேக்காவால் செய்ய முடியாதுன்ற எண்ணம் அவங்களுக்கு வந்துருச்சுன்னா யோசிக்காமல் திமுக பக்கம் போவாங்க. திரும்பவும் சொல்லிட வேண்டியதான், பாஜக எதிர்க்கணும்னா திமுக தான் தயவுன்னு சொல்லிட்டு போயிட வேண்டியதான். இல்லை ஒருவேளை சிபிஐ, சிபிஐஎம், எம்எல் இவங்க 3 பேர் சேர்ந்து எல்டிஎஃப் கூட்டணி அமையறது கூட வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்குது, அமைக்கலாம். ஆனால் என்ன யூஸ் இருக்குதுல்ல? ஸோ அதில் ஒன்றும் யூஸ் இல்லைல்ல, அது சீட்ஸாக கன்வெர்ட் ஆகாது. மேபி இவங்க எல்லாம் சேர்ந்தாலும் கூட ஒரு 2% ஓட்டு வாங்கலாம், 3% ஓட்டு வாங்கலாம். அது சீட்ஸாக கன்வெர்ட் ஆகாதுல்ல. ஸோ அதில் ஒன்றும் பெரிய லாஜிக்கலாக இல்லை. அவங்களுக்குள்ள ஏற்கனவே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது லெஃப்ட்டுக்கு, ஆனால் அது பெருசாக டிரான்ஸ்லேட் ஆகாது சீட்ஸாக. ஸோ அதனால் அவங்கள பொறுத்தளவில் பார்லமெண்ட்டில் ஸ்ட்ரென்த்தை மெயின்டைன் பண்ணணும்னா, இருக்கிற ஸ்ட்ரென்த்தை காப்பாற்றணும்னா அப்போ தமிழ்நாட்டிலேருந்து வரக்கூடிய சீட்ஸ் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதனால் இது வெறும் தமிழ்நாடு சார்ந்த பிரச்சனை மட்டும் கிடையாது, அவங்களுக்கு நேஷ்னல் லெவலில் அதை பார்ப்பாங்க. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய விஷயங்கள். பார்லமெண்ட்டில் இடதுசாரியோட ஸ்ட்ரென்த்தை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ தமிழ்நாட்டில் நமக்கு சில லாபங்கள் கிடைக்குதுன்னு மட்டும் அவங்க பார்க்க மாட்டாங்க. அதை தாண்டி நமக்கு நேஷ்னல் லெவலில் பார்லமெண்ட்டுக்குள்ளே நம்ம ஆட்கள் போகணும், அது அவங்களுக்கு முக்கியம். திருமா சொல்லியிருந்தாரு, இந்த தாவேக்கா ஆட்சி 5 வருஷம் நீடிக்கிறதுக்கு நாங்கள் கண்டிப்பாக உறுதுணையாக இருப்போம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. அப்படி இருந்துமே விஜய் மற்ற கட்சியிலிருந்து ஆட்களை எடுத்து இங்கே போறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக வைக்கப்படுது. ஏன் இவங்க மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்காரு? அதுக்குள்ள நம்ம போவோம். அதுக்கு முன்னாடி முதல்ல எதுக்கு அப்படி உத்தரவாதம் கொடுக்கணும்? 5 வருஷம் ஒரு கட்சியோட நாங்கள் இருப்போம்னு எதுக்கு உத்தரவாதம் கொடுக்கணும்? என்ன அடிமை சாசனம் எழுதி கொடுக்குறீங்க? இப்போ எதுக்காக சேர்ந்துருக்கீங்க? ஆளுநர் ஆட்சி உள்ள பாஜகவோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாகிடக்கூடாது. பாஜகவோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமான உங்களுக்கு என்ன பிரச்சனை? பாஜக எதிரியா நீங்க பாக்குறீங்க, பாஜக மோசமான ஒரு கட்சியா பாக்குறீங்க. ஸோ அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாகிடக்கூடாதுன்னா நீங்க தாவேக்காவை சப்போர்ட் பண்றீங்க. அப்ப அதுல தானே நிக்கணும். நீங்க எதுக்கு 5 வருஷத்துக்கு கேரண்டி கொடுக்குறீங்க? நாங்க தாவேக்காவை நீங்க சப்போர்ட் பண்றோம், நாளைக்கு தாவேக்கா தடம் மாறி போனால், பாஜக கிட்ட நெருங்கினால் நாங்க வெளியேறிடுவோம், நாங்க சப்போர்ட்லாம் பண்ண மாட்டோம். அப்படிதானே ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி பேசணும். நீங்க ஏன் 5 வருஷம் கேரண்டிலாம் கொடுக்குறீங்க? இது என்ன மிக்சி மாதிரியான கதையா என்ன? பொலிட்டிக்கலாக நீங்கள் 5 இயர்ஸ் கேரண்டி கொடுக்குறீங்க. ஸோ நீங்கள் ஸ்ட்ராங்காக பேசணும்ல. அப்போ இது காட்டக்கூடிய விஷயம் என்ன? நீங்கள் பலவீனமாக இருக்கீங்க. தாவேக்கா நம்மளை நம்பணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியுது
உங்க கண் முன்னாடியே அதிமுக எம்எல்ஏஸை உள்ள கொண்டு வராங்க. ஏன் கொண்டு வராங்க? தாவேக்காவுக்கு உங்க மேல நம்பிக்கை இல்லை. நீங்க எந்நேரமும் அவங்களுக்கு எதிராக திரும்பலான்ற ஒரு அச்சம் இருக்கு தாவேக்காவுக்கு. உங்க மேல நம்பிக்கை இல்லை, கான்பிடன்ஸ் இல்லை. ஸோ அப்ப அதை சரி செய்யறதுக்காக எம்எல்ஏஸ் கொஞ்சம் பேரை உள்ள கொண்டு வராங்க. நீங்க தாவேக்காவுக்கு எதிராக திரும்பினாலும் கவர்மெண்ட்டுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது அந்த எண்ணத்துல எம்எல்ஏஸை உள்ள கொண்டு வராங்க. ஸோ இப்போ நீங்க என்ன பண்றீங்க? அந்த எம்எல்ஏஸ்லாம் உள்ள வரதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது, இப்ப அடுத்த பை எலெக்ஷன் வந்தால் கண்டிப்பா கொஞ்சம் பேர் ஜெயிச்சிருவாங்க. அப்ப நம்மளோட தேவை கம்மியாகும் தாவேக்காவுக்கு. அப்ப தாவேக்காவை குஷிப்படுத்துற மாதிரியான விஷயங்கள் நம்ம பேசணும். நீங்க எங்களை கண்டிப்பா நம்பலாம், எங்களால எந்த பிரச்சனையுமே வராது, நான் உங்க கூட தான் இருப்போம். ஏன் அப்படிலாம் பேசணும்? ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படிலாம் பேசக்கூடாதுல்ல. கொள்கை கோட்பாடுபடி செயல்படக்கூடிய எந்த கட்சியும் அப்படி பேசக்கூடாது. இன்னைக்கு தேவை இருக்கு, நாங்க சேர்றோம். நாளைக்கு தாவேக்கா நல்லாட்சி பண்ணாங்கன்னா நாங்க தாவேக்காவோட இருப்போம். அப்படி நல்லாட்சி கொடுக்கலன்னா தாவேக்காவுக்கு எதிராகவும் பேசுவோம். தவறான பாதையில போனாங்கன்னா தாவேக்காவை விட்டு பிரிஞ்சும் போவோம். அதுக்கான தைரியம் எங்களுக்கு இருக்கு, ஸ்ட்ரென்த் இருக்குன்னு பேசணும். ஆனா இங்க அவங்க தாவேக்காவை அப்படியே பக்குவமா கையாளுறாங்க. தாவேக்காவுக்கு பிடிச்ச விஷயங்கள் தான் நாங்க பேசணும். இது என்ன அரசியல்? முதலமைச்சர் விஜய் அவர்கள் கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்களை போய் சந்திக்கிறதா சில தகவல்கள் வெளியாயிட்டு இருக்கு. இதை பத்தி உங்க கருத்து என்ன? இப்போ என்னை பொறுத்தளவில் அந்த மக்கள் 41 பேர் இறந்துருக்காங்க இல்லையா, அவங்கள பார்த்தா எனக்கு ஆக்சுவலாக வருத்தமாக இருக்குது. விஜய் அவர்களை பார்க்க வந்து நடிகரை பார்க்கணும் அப்படின்ற ஆர்வத்தில் வந்து 41 பேர் இறந்துருக்காங்க. தாவேக்கா அதை பொலிட்டிக்கலாக யூஸ் பண்ணுறாங்க. ஒரு சதி நடந்திருக்கும் அந்த மாதிரிலாம் அவங்க பேசுகிறாங்க. பேசி எடுத்து பார்த்தா இன்னைக்கு பவருக்கும் இன்னைக்கு வந்துட்டாங்க. இப்போ அந்த மக்கள் இறந்ததுக்கப்புறம் நிறையா பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸை வந்து தாவேக்கா நடத்துகிறாங்க. எந்த இடத்துலையும் அந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டிய அங்கீகாரத்தை கொடுக்கவே இல்லை அந்த 41 பேருக்கு. அதுக்கப்புறம் நடக்கிற மீட்டிங்ஸில் ஒரு ஃபோட்டோஸ் வைக்கலாம், ஒரு கண்ணீரஞ்சலி நடத்தலாம், அந்த 41 பேர்களை சொல்லியிருக்கலாம், இவங்கெல்லாம் நம்ம கட்சிக்காரங்க நமக்காக தான் உயிரிழந்திருக்காங்க, உயிரை விட்டுருக்காங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் அவங்கள நீங்கள் ரிமெம்பர் பண்ணிடணும். ஏன்னா உங்களை பார்க்க வந்தவங்க, அவங்க உங்களுக்காக தான் இறந்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏதோ ஒரு வகையில் அவங்கள ஞாபகப்படுத்தியிருக்கணும். அந்த விஷயம் எதுவுமே பண்ணலை. எங்கேயுமே பொறுப்பேற்கவும் இல்லை, எங்கேயுமே மன்னிப்பு கேட்கவும் இல்லை. பர்சனலாக விஜய் அவர்கள் பார்த்தாரு, ஆஃப் த ரெக்கார்ட் பண்ணாருன்னா சொன்னாங்க. இது பர்சனல் விஷயம் கிடையாது, இது ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூ. 41 பேர் பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ல இறந்துருக்காங்கன்னா இது பொலிட்டிக்கல் இஷ்யூ. நீங்கள் இதை பர்சனலாக டீல் பண்ணக்கூடாது. மேடையில் ஓப்பனாக மக்கள்கிட்ட நீங்கள் அட்ரஸ் பண்ணணும். ஆனால் அதை பர்சனலாக ப்ரைவேட்டாக சந்திச்சு எடுத்து முடிக்கிறாங்க இந்த பிரச்சனையை. இப்போவும் பார்த்தீங்கன்னா இப்போவும் அடுத்த பை எலெக்ஷன்லாம் வரப்போகுது. பை எலெக்ஷன்லாம் வரப்போகுதுன்ற போது இந்த மாதிரியான பேச்சுகள் வருது. இப்போ எனக்கு தெரியல விஜய் அவர்கள் அங்கே போறாரா இல்லையான்னு எனக்கு தெரியல. நான் என்ன சொல்லுவேன்னா, நிஜமாவே உங்களுக்கு அந்த மக்கள் மேலே அக்கறை இருந்தா டே 1ல அந்த பிரச்சனை நடந்தது இல்லை, அப்பவே நீங்கள் அந்த மக்கள் கூட நின்றுக்கணும். மக்களோட நின்று அந்த இஷ்யூவை நீங்கள் சரி பண்ணியிருக்கணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க? அப்போ ஒரு மாதம் தாவேக்காரங்க எல்லாம் எஸ்கேப் ஆகிட்டாங்க, எல்லாருமே பதுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நடந்த மீட்டிங்லையும் அப்படி ஒரு சம்பவமே நடக்காத மாதிரி மெயின்டைன் பண்ணாங்க. அதை பற்றி அவங்க பேசவே இல்லை. ஸோ நிஜமாவே உங்களுக்கு அந்த மக்கள் மேலே அக்கறை இருந்திருந்தா முதல்ல அவங்க கூட நின்றுருக்கணும். அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக அந்த மக்கள் பற்றி நீங்கள் பேசிக்கிட்டே இருந்திருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் பவருக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் சொன்னீங்க ஒரு கான்ஸ்பிரசி நடந்ததுன்னு. ஸோ சம்மந்தப்பட்டவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்துருக்கணும். அதை நீங்கள் பவருக்கு வந்ததுக்கப்புறம் பண்ணியிருக்கணும். இன்னைக்கும் பார்த்தா அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே நடக்கலை. ஸோ அதனால இதெல்லாம் பண்ணாமல் வெறுமனே பை எலெக்ஷன் முன்னாடி அங்கே போனாங்கன்னா அப்போ எதுக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். போவாரான்னு எனக்கு தெரில. அப்படி இன்கேஸ் பை எலெக்ஷன் முன்னாடி இப்படி போகிறாங்கன்னா அது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்டாக தான் பார்க்கப்படும். ரொம்ப நன்றி சார். நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு ரொம்ப அழகாக சொன்னீங்க. நன்றி.